கவுண்டர் திறந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் 1 டிகிரி உள்ள வரல. என்ன கரெக்டா? வரவன் 5-10 மணினா சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லறை வாங்கி வச்சிருக்கணும். இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கினா உனக்கு சோறு. ஓ அப்படி ஒண்ணு. எத்தனை கேட்டுங்க? ஓட்டுக்கு என்ன? 1 2 3. இதுல பாக்கி 2 ரூபாய் எழுதிருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வாங்கி தந்துக்குங்க. முதல்ல எனக்கு வராம போச்சு. இத 60 ரூபாய் இருக்கேன். இன்ட்ரோல பக்கம் வாங்கி தந்துக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க. எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க. உனக்கு என்ன அவன? 2 டிக்கெட் கூட மிஸ்டேக்கு 2 பாக்கெட் சாராயம் 1 பாக்கெட் ஊற அப்படியா? மா தாயி மகமாயி. அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க. படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா. என்ன மெட்ராஸ்ல படம் எடுக்கிறாங்க, ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்காதான் லைட் போட்டு தெரிய எடுக்கிறாங்க. நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர் இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மேல உட்காந்து சீட் ஆடுறீங்க. அங்க பாருங்க ரசிகர்கள் விசிரிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தை சேர் வைப்பாங்க, தியேட்டர் வைப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? மாளிகை நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை கிடைக்கல, இனிமே விளையாடிக்க பிச்சிரு மிச்சு அடிச்சா ஏன்னா உங்களுக்கு அறிவு வேணா? டேய் இங்க வா. என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை யார பார்த்தா ஒரு கை சொல்லுவ, ஒரு கை சொல்லு. அந்த நேரம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா என்ன நிலவு பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. ஏய் எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? யா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா. ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு. அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏ தெலுங்கார பொம்பளை, டேய் அங்க துப்பு, அங்க துப்பு. ஏனியா இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமின்னு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்து அடிக்குது. அவன மாதிரி ஆளுகளை கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகளை இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு, இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? అయ్యా నేను తీసుకోలేదు సామి. பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకుని వచ్చారు. அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను, వాళ్ళు కేకనే లేదు. அவன் கேட்கவே மாட்டான், கோக்கனா பையன். అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு போடலாம் வலிக்குது. నువ్వు పొండి నేను చూస్తాము. వస్తానండి. పొండి. ఓ ఒరే గుర్రవాడే, ఇప్పుడే వస్తాన్రా, నిన్ను చంపేస్తాన్రా. ఒరే రాడా. ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ். நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு. நான் கண்ணாடியும் போடலாம், காரு வச்சுக்கலாம். என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு. சில்லறையை கையாடல் பண்ணிடாத. பாடுவா. அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசம் மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன். இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டி. எத? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்குன்னு நாள் கூச்சு கொடுத்துருக்கான். புதையலா? பின்ன என்ன துவையலா? விளையாடாதீங்க. நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசானி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துடுறேன். சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவை போட்டிருக்கா, நல்ல சகுனத்தை காட்டி இருக்கா. சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. விட்டு அவரு உடனே வெட்டா, கொஞ்சம் மாத்தினா தானே. என்னங்க இது வெத்தலாக வருது? ஆத்தா அடுத்து நல்ல சகுனமா குடுக்கறாங்க. குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல குடிய தோண்டிட்டு குடுக்குது. ஏய் பிஞ்ச தலையா தோன்றா. கிடைக்கிற புதையல்ல ஏன் பங்கு அவ்வளவு? முதல்ல அதை சொல்லுங்க.
10 வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து தின்னு உன் பல்லே வெளியே வந்துருச்சு. இதுக்கே நீ 10 இடத்துல புதையில குழி தோண்டணும். இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த நாயகரி கூப்பிட்டேன், அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப நீ தோண்டல, உன் கண்ணை நான் தோண்டிடுவேன். இதான் தோண்டு. தோன்றா ஐயா, என்னங்க இது? தேங்காய் பழம் வருது. என்னது இப்ப உடைச்சு வச்ச மாதிரி இருக்கு? எடுத்துட்டு போய் சட்னி அரை. போடி அறிவு கேட்டவள. முதல்ல வெத்தலை பாக்கு, இப்ப தேங்காய் பழம். ஐயோ, என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது. மண்ணை தோணுங்க, மண்ணை தோணுங்க. என்ன அடியே, என்னமோ வசமா சிக்கிருச்சு. அப்படியா? இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண. உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண. எடுத்தவன மொத்த காரியமா என் இடுப்புக்கு ஒரு பெரிய வட்டியானோ. என்ன வண்டி சக்கரத்துல கைய காட்ட? எனக்கு தங்க செய்யணும். அந்த பிஞ்ச செருப்போட ஒரே அப்ப அப்பிடுற. அவனை விடுங்க, நீங்க இருங்க. சாமி சாமி சாமிநாதன்னே, பக்கத்து விட்டு சாமிநாதன்னே. அறிவு கிட்ட முண்டாங்களா? நான் பாத்துக்க சிவனேன்னு என் வீட்டு பூஜை அறையில கீழே விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு செவுத்த தோண்டி என்னை இங்க இழுத்துட்டீங்களே. உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தலை பாக்க போறாங்க? தேங்காய் பழத்தை பழத்தை பேசிட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏத்தி கையில கொடு, சாமி மலையேறட்டும். பதியல் எடுக்கிறாராம், பதியல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனா தான் நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாறை எடு. என்னடா? எங்க அப்பா மயக்க போட்டுட்டு வந்துட்டாரு. பேச்சு மூச்சால சீக்கிரம் வாங்க. அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே இரு, நாங்க சாமியை கூப்பிட்டு ஓடியாரோம். அடியே, உண்மையிலேயே முதல் இப்பதாண்டி கிடைக்க போகுது. வாங்கடி பிள்ளையாரப்பா, சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு. அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு. பிள்ளையாரப்பா, அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, பேந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு தூக்கி உட்கார வச்சிடறோம். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி, வாடி வாடி. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, பேந்து போன காரை இல்ல, இந்த மரம் உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வர்றோட என் பங்காளி இந்த கூடத்தேவன் குடும்பத்தையும் கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உன்னையே மாத்திரம்னாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத. வர்றப்பா பிள்ளையாரப்பா, பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்துட்டீங்களாவே மாமா. பிள்ளையார்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டு இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே அடியா பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க, பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இனிமே இவர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்ட நான் கண்ணு கூட வைக்கிறதா? வைக்கிற. தீம்பால நீ பீச்சுற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பாலி எதுக்கு? தீம்பாலு நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்காய் போட்டு காய்ச்சிட்டா? போடி பைத்தியக்காரி, அரளி கொட்டைய போட்டு காய்ச்சி அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாடு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டையை அரைக்க முடியும். ஏண்டி அறிவு கட்ட முண்டம், அவருக்கு சக்கரை வியாதின்னு தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற. அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டுருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான். அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன? இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். ஆமா, ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுறீங்களா மாமா? கொண்டா. அடியே,
ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு. நீயே குடு. மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா. என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா. அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம். நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்ச வேலை. போட. டேய் நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்பவும் நேரம் போய் சொல்லுவாரு. அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரு. இப்ப யாரா? நீங்க தான். உள்ளா நீ வர எங்களோட. பார் நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவுத்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான்டா நேர்ல பாக்குறேன். பாப்பா அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்கே இருந்து 99. இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடை இல்லன்னு இருக்கு? ஏற்கனவே கடற்கரை சொல்லிருக்கீங்களா? வாய மூடு. எங்க மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்பவே ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு 5 ஒத்த வைங்க. 5 ஓடு திருப்பி பாருங்க. திரும்பிதான் பாருங்களேன். விலைவாசி உயர்வு. என்னடா அது? எல்லாம் 5 மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கலாம்? நானே வச்சிடறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க. பண்ணு 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 பண்ணு. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரேடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன. ஆமா நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்குன்னு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை. என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டுருக்கண்டி தேடுறதுக்கு. காலையில இருந்து பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. இங்க பார் கையிலே நீண்டது காது முக்கல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நில்லடி நில்லடிங்கிற. ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கி இருந்த? இல்லப்பா பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. மழை ரொம்ப வந்துருச்சு. அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும் நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு. போய் தலையை காய வைமா. அடியாத்தி நனைஞ்சா என்ன உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். டேய் வவுத்து பையல. ஐயா பொழுது எந்த பக்கம்டா விடியுது? வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசையில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லித்தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா? குறுக்க பேசினா கொன்னுடுவேன். உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்கிற நினைப்ப அறவே அழிச்சிரு. இல்ல உன் தலையை சீவிடுவேன். உன் குடும்பத்தையே கொளித்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது. வழக்கம் போல வர நந்திங்க. காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல, வெச்சவனையே சுட்டெரிக்கிற காட்டு தீ. தெரிஞ்சுக்க. சீனத்தேவா இது எங்க சொந்த விஷயம். இங்க கொம்பு சீவிர வேலையெல்லாம் வச்சுக்காத.
ஏய் சட்டி தலையா, இன்னும் கேட்டுக்கடா. ஏய் ஏய் நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத. நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்தைக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க? அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதியை பத்தி நீ பேசாத. கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அழகா? அவங்கிட்ட பதில் பேசாதம்மா. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்தியை தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். அதுக்கு நீங்க சம்மதிச்சுதாகணும். இல்ல வீட்டுல 3 கொலைகளும். ஐயோ சரின்னு சொல்லுங்களே. 1 கொலை 2 கொலை இல்ல 3 கொலைங்கிறானே. எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க, கத்தியடப்பா. அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க. நல்லதுக்கு நாள் எதுக்குங்க? பாக்குறேன்னு சொல்லுங்க. பாக்குறேன், கத்தியடு. துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும். துணிமணி எல்லாம் கட்டித்தாப்பா கல்யாணம் பண்ணணும். தமாஷ் பண்ற நேரம் ஆடிக்குது. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களேன். வாங்கி தர்றேன். சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல பணத்தை எடுங்க. ஐயோ பணத்தை எடுத்துருங்க. மடியில அடி வச்சிருக்க, எடுக்க. கத்தி எடுத்தா தானே பணத்தை எடுக்க முடியும். கத்தி எடுத்துருப்பா. முதல்ல நீங்க பணத்தை எடுங்க, அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன். ஓஹோ அப்படி வேறையா? ஓ பணம் எடுத்துக்கிட்டு போ. உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, அவளுக்கு வேண்டியதை வாங்கிக்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க. இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்திருப்பா. அப்படி என்னடா அறுக்க போற ஆடு மாதிரி கூட்டி போறானு. எடுங்க பணத்தை. பட்டணத்துல எவன் கூட சுத்துற? சொல்லு, சொல்லுங்கல்ல. அவ யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த தடிப்பை யாரைய பார்த்துட்டு சொல்றான். நீ வாய மூடி. எல்லாம் உன்னால வர்றது. போய் நீ போ. யாரு என் முன்னால் நிக்காதீங்க. வெட்டி போடுவோம், வெட்டி. சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். டேய் பட்ட வாடா. டேய் சுருட்ட செத்தனைக்கு போட்டு அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து. எதுக்குங்க இது? போலீஸ் ஒண்ணு இருக்கே, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊருன்னு ஒண்ணு இருக்கே, அது வாய அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாயை அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மாரு. டேய் பட்ட, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அம்மாவாசை வர. பௌர்ணமி என்னைக்கே உன்னை பார்த்தா அம்மாவாசை மாத்தாண்டா இருக்கும். போட என்ன? எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்ட வேட்டிய மாட்டு. அவன் தான் சுருட்ட. சுருளி அருவியில கொண்டு போய் போடு, அது வைகை அன்னைக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போ போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வரேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட. போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா? காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லிட்டு போன உள்ள இன்னும் வரலையே. வேண்டாம் நிக்கிறீங்க, போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன். தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். வாங்கய்யா. டேய், ஏயா இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? 4-5 நாயை கட்டி வச்சு கொலைக்க விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போடா. கச்சி, 4-5 நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு.
சரி நீ போய. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, 2 பல்லு வேற கோரம், மீச வேற தொங்கிட்டு இருக்கு, இதில் நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் இவங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டரை கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா 3 குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேரு இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கிறேன் தவிர துணிச்சல் வர மாட்டேங்குது. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. ஐயா 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 ஐயா. என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிற ஆளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சிடுற ஆளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேளையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே. சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புழிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா இடியாப்பா ரத்த சிவப்பா வருது? அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்து போன உசுறு சொற்களாக போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல போற வரைக்குமா? ஆமாத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு. பேய் இல்லையா? பேய்தான், பிசாசுதான். மனசாட்சின்னு சொன்னியே. மனசாட்சிதான். ஐயோ குழப்பலையே. நான் குழப்பலத்த, நீயே குழம்பிட்ட. என்ன பேய்ங்கிறது குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும்பாங்க, பிசாசும்பாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விடு, எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. பேய்க்கு கூடவா ஜலதோஷம்? அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல அழுகின தண்ணியில முழுகி இருந்தல்ல, அதனாலதான். உன் ஜலதோஷத்துக்கு நான் என்ன பண்றது? மூக்கு சிந்து விடட்டா? மூக்க சிந்திரியா? இல்ல இல்ல இல்ல. வந்துட்டேன். சுருக்குன்னு நான் ஏதாவது சாப்பிடணுமே. ஊசி மிளகா தரட்டா? சுருக்குன்னு கேட்டியே. சின்ன பையன் கடையில போய் பிராந்தி வாங்கிட்டு அப்படியே மருதண்ணன் கடையில போய் கோழிக்கறி, இடுப்பு வேணாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட், உடல் கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. இந்த கணக்கெல்லாம் வெளியில போய் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. முன்ன இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல். ஐயோ, எல்லாரும் வீட்லயும் நிம்மதியா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி நிம்மதி இல்லாம அலையிறனே. ஐயோ 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 ஐயோ. நான் என்னன்னு அப்பனே, மதுரை வீரா, முனியாண்டி, மொட்டைக்கருப்பா, ஐயோ 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 ஐயோ, நீ பிள்ளை அரப்பனாச்சே. ஐயோ, எனக்கு தலையும் புரியல, காலும் ஓடல, வளர்றேன். உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்தியை தள்ளிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற. நீ ஒரு சாமி இந்த ஊருக்கு தேவைதானா? பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி? என் பிள்ளையார, இந்த வழியா தானே அந்த சுருட்ட பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான். நீ பாக்கல? வர்றவங்க போறவங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஆத்தானே மரத்தடி உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்ன பண்ணனேன்னு கேக்குறேன். சின்ன பையா, சின்ன பையா, ஏன்டா என்ன பயமுறுத்துற? ஏற்கனவே நான் பயந்து போய் கொழுவோட குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன். என் தாயி நீ வேற காதுகிட்ட வந்து பயமுறுத்துற. சின்ன பையா, பிராந்தி பாட்டில் ஒண்ணு குடுற. பிராந்தியா? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா?
எனக்கு இல்லடா இளவு மகனே, என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தா தான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு பாலை கறந்துக்கிட்டு விரட்டி இருப்பேனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்துருக்காண்டா அந்த சுருட்ட பையா. சுருட்டையா? ஆமாண்டா, செத்து போன சுருட்டதாண்டா. அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னது சுடுது? தண்ணி எங்க இருந்து வருது? என்னடா அது? நேத்து சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான். நீமா பார்த்த? ஆமாம் தாயி. ஐயோ, நீங்களே குடிசைக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, குடிசைக்குள்ள நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டுக்கிட்டு விழுகுது. மருதண்ணே, மருதண்ணே. ஏன்டா ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? வேர்த்தா என்ன, வெந்தா போயிடுவேன். அதை விடு. நீ என்ன பண்ற? இதுல கோழிக்கறி, இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட், முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னதை செய்யி. அப்புறம் இந்த குடல் கறி. குடலே இல்லாமையா? இல்லாம தான் செய்ய. ஆமா, பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாளா யாரும் இங்க வந்து இப்படி கேட்டது இல்லையே. என்ன பண்றது? தலைவிதிய நீ நம்புறியா? நம்புறது என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டனே, என்ன கொன்னே விடுவான். இந்தா அதையும் சேர்த்துக்க. இலை, பெரிய வீட்டம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரியர் எடுத்து வைடா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவா? சொல்றேன். கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன் இல்ல? வேட்டியா? எதுக்கு? விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்டை இருக்கானே. அவன் செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான்? சொல்றேன். வேற வேட்டி வச்சிருக்கேன் இல்ல? வச்சிருப்பேன். செத்து போன சுருட்டை பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அடி ஆத்தி, இவ்வளவா? அட அறிவு கிட்ட முண்டம், ஆள் நிக்கிறது தெரியல, கடையை கழுவி விடுற நேரத்தை பாரு. கழுவி விடுறானா? நான் என்னமோ நினைச்சேன். நிசமாவே சுருட்ட வந்திருக்காங்கறியா? ஐயோ, வந்திருக்கானே. கால் இருந்ததா? உருவத்தை தொட்டு பாத்தியா? பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதே பெருசு, இதுல தொட்டு வேற பாக்கணுமா? மருதண்ணே, நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு, முடிஞ்சா கட்டியும் பொருள். ஆமா, உன் புருஷன் எங்க? புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணியை போட்டு படுத்து கிடப்பாரு. நான் இங்க தெருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன். மருதண்ணே, நீ என் கூட கொஞ்சம் துணைக்கு வாண்ணே, நீதான் ஆம்பளையாச்சே. நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புறப்பட்டே ஆகணும். அப்பா, எலை நல்லா கவனிச்சுக்கடா. எதுக்கு? கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு. வேட்டிங்கிறா? ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற? தைரியமா வா. என்னமா சொன்ன உடனே காணோம்? மருதண்ணே, நீ முதல்ல சமயக்கட்டுல போய் பாரு, அப்புறம் சொல்லு. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன்? ஒருத்தரையும் காணுமே. யாரும் இல்ல கழுவாயி, நான் அப்பவே சொல்லல இது மன பிராந்தின்னு. நான் வரேன். ஐயா, என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிறியே. என் புருஷனும் இல்ல, கொஞ்ச நேரம் இந்த நாக்காலியில உட்காரு. புருஷனும் இல்ல, நாக்காலியில உட்காரு. இந்த வார்த்தை யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? தப்பாதான் நினைப்பாங்க. போறேங்கிறியா? சரி, நான் வரேன். போறியா? ஐயோ, ஐயோ. அத்தை, இங்க வாத்த. இத எடுக்க மாட்டியா? ஓடு, நான் எடுக்க மாட்டேன். வாட மாட்டேன். நீயே எடுத்துட்டு வா. எங்க ஓடுற? இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு. பிராந்திய ஊத்து. இவன் உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கிறானா, இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கிறானா?
அந்த உலக்கைய எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா ஓங்கி அடிச்சு பார்த்த அடியாத்தி மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே. உண்மையிலேயே இது பேய்தான். பேயேதான். எப்படி வேணாலும் தான் வச்சுக்கன்னு அப்பவே சொல்லிட்டல்ல. இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஊத்துறேன் ஊத்துறேன். அத்தை வா இப்படி. நான் இனிமே வரமாட்டியே. அடிக்கடி வருவேன். வருவியா? ஆமாத்த. நான் வரட்டுமா? அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? சாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா. என்ன மிளகாயா காயா பழமா? மிளகாதான். மிளகாதான் மிளகாதான். இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்சா சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஆய் ஏண்டா, மறுபடியும் புருஷ மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷ மாதிரி வந்திருக்கேன்னா நான் இல்லாத போது எவண்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பல்ட்டையும் இல்ல. நான் உன் புருஷன்டி. புருஷனா? எங்க? ஆமா புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்தியை நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே, பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவோ அப்படியெல்லாம் வருவ. நல்லாலே சும்மாரி. இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ சுருட்ட பயல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிற. இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான். நான் அடி பேய் அடின்னு சொல்லுவாங்களா? அந்த அடி எங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரிறான். பேயாவது பிசாசாவது. போடி உள்ள. வீடு இந்த பக்கம் இருக்கடி. அமுக்கு. ஐயோ அப்பா, அமுக்குறதா? யார? என்னங்க? சுருட்ட பய அமுக்கி கிக்கி. சுருட்ட பேயா வந்து அமுக்கி கிக்கி அமுக்குனானா? இப்போ அது நான் சொல்றத நம்புறீங்களா? பாருங்கப்பா, இந்த 20th செஞ்சுரில போய் பேய் பிசாசுன்னு பேசாம இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குங்கப்பா. படுத்துக்கிறீங்களா? என்ன விட்டு போகாது, எனக்கு பயமா இருக்கு. இங்கே உட்காருங்க. ஐயோ அம்மாடி, இங்கதான்ப்பா இருக்கேன். இருந்தா சரிதா. இங்கதாங்க இருக்கு. உட்காரு. இடத்துல உட்கார்ற. தள்ளி உட்காரு. தும்மல் வச்சு தும்முனே. இனிமே தும்மல தும்ம கூடாது. ராத்திரில என்னடா தும்மல்? அதான் பகல்ல தும்பிக்கிடா. அழுவாயே, அந்த கருப்பு துணி எடுக்க சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. என்ன கருப்பு துணிய? ஐயோ மூடிக்கடா, அதை விட பயமா இருக்குடா. ஐயோ கடுவாயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நான் பாண்டா, நீ கூட பாடுறியா? நான் பாடுமா? எட்டு வச்சிருவேன். நான் இந்த ஒண்ணு தானே வேண்டாங்கிறது. நீ பாடுமா? நீ பாடுறியா?